கிரிக்கெட்டில் அளவுக்கு அதிகமாக பணம் புரள்கிறது. இதன் காரணமாகத்தான் இளம் வீரர்கள் தவறு செய்கின்றனர். போட்டியின் நன்மதிப்புக்கு களங்கம் விளைவிக்கும் இவர்களை தண்டிக்க வேண்டும் என இந்திய அணியின் முன்னாள் கேப்டன் கபில்தேவ் தெரிவித்தார். குறைந்த தொகைக்கு ஏலம் எடுக்கப்பட்ட பிரச்சனையில் யாரையும் குற்றம் சொல்ல விரும்பவில்லை. சிறப்பான ஆட்டத்தின் மூலம் பதிலடி கொடுப்பேன். இந்தியாவின் பேட்மிண்டன் நட்சத்திரம் ஜுவாலா கட்டா தெரிவிப்பு. லார்கட் மன்னிப்பை ஏற்க பிசிசிஐ தயாராக இல்லை. இதனால் சாம்பியன்ஸ் லீக் தொடரில் இருந்து தென்னாப்பிரிக்கா நீக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மாற்றுத்திறனாளிகள் பங்கேற்ற பெண்களுக்கான உலக செஸ் சாம்பியன்ஷிப் தொடர் சாம்பியன்ஷிப் பட்டத்தை தமிழகத்தின் ஜெனிதா கைப்பற்றி சாதனை. 2017 நடக்கவுள்ள 17 வயது உட்பட்டோருக்கான உலகக்கோப்பை கால்பந்து தொடரை நடத்த கேரளா விருப்பம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவைச் சேர்ந்த குத்துச்சண்டை முன்னாள் சாம்பியன் இமைர் கிரிபித் 75 வயதில் மரணம். சூதாட்ட வழக்கு தொடர்பான குற்றப்பத்திரிகையில் தென்னாப்பிரிக்க கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் ஹன்சி குரோன்யேவின் பெயரை சேர்த்திருப்பது அபத்தமானது என்று அவருடைய தந்தை எவி குரோன்யே தெரிவித்துள்ளார். உலகின் முன்னணி கம்பு ஊன்றி தாண்டுதல் வீராங்கனையும் ஒலிம்பிக்கில் 2 தங்கம் வென்றவருமான ரஷ்யாவின் எலினா எசியன்பெயவா உலக தடகள சாம்பியன்ஷிப் போட்டியோடு ஓய்வு பெறுகிறார். ஆஸ்திரேலியாவை 5 டெஸ்டிலும் வீழ்த்துவது லட்சியம் என்று 2 டெஸ்டிலும் 13 விக்கெட் கைப்பற்றி அந்த அணியின் வெற்றிக்கு முக்கிய பங்கு வகித்து வரும் ஆண்டர்சன் பேச்சு.